ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேதுவோட குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போ சேதுவும் எல்லா பக்கம் தேடுறாரு. தேடிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கருப்பு கிட்ட கேட்குறாங்க, மோகனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைக்கா இன்னும் குழந்தை கிடைக்கல, ஆனால் போலீஸ்காரங்களாம் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு இடையில வந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு சேது மாமா நீங்கள் இன்னும் சாப்பிடல காலையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து கேர் பண்ணுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி தாமரை எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணது பிடிக்கல இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் குழந்த எப்படி இருந்தாலும் அவன் குழந்தை காணாமல் போயிடுச்சு, அந்த பதட்டம் இருக்க தானே செய்யும், இப்போ போயிட்டு சாப்பிடல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் எங்கே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிடுவாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு, அவன் தான் அந்த குழந்தைய ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. 1000 தான் இருக்கட்டும், ஏற்றுக்கலனாலும் அது நம்ம குடும்பத்து வாரிசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது கருப்பும் என்ன சொல்லிடுறாருன்னா, இப்போ உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும், அந்த குழந்தை அப்படி அழுதுட்டு கிடக்கும்போது கூட நீ தூக்க மாட்டே தானே, இப்போ மட்டும் என்ன நீ ஃபீல் பண்ணவா போகிற, ரொம்ப சந்தோஷம், விட்டது சனியன் தான், நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரொம்பவே பேசவுமே சேது வந்துட்டு பேசாத மாமான்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை, ரொம்ப டென்ஷனாகி பேசிகிட்டு இருக்காரு. பேசவுமே கோவப்பட்டுட்டு, அது ஏன் பிள்ளை ஏன் ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பேச்சு இப்படியே இருக்குமா, நீ மாறிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்குறாங்க. ஆனால் சேது பேசாமல் இருக்காரு. இப்போ வா உனக்கு குழந்தைய காட்டுறேன், அந்த அவுட் ஹவுஸில் இருக்க போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஹவுஸுக்கு போனால் மலர் இருக்காங்க. அவங்க தான் குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. அப்போ சேது போயிட்டு குழந்தைய தூக்குறாரு. தூக்கி என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்குள்ளே ஓகே இந்த ப்ராப்ளம் சரியாயிருச்சு, குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் போயிடுது, குழந்தை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் போயிட்டு ஒரு மணி இருக்குது, அந்த மணி அடிக்கிறாங்க. அந்த மணி அடிக்கவுமே எல்லாருமே பஞ்சாயத்து கூட்டுறாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட இன்னொரு குழந்தை அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த குழந்தைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அவங்கக்கிட்ட இருக்கா, அதுவும் அவங்க குடும்ப வாரிசு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஏற்கனவே அந்த குழந்தை காணாமல் போய் திரும்ப கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் என் 2 பிள்ளைங்களையும் நான் தான் பார்த்துக்குவேன், நானே வச்சுக்குவேன், நான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது, குழந்தைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ பெரியவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, குழந்தைய வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுப்பாங்களா, இல்லை சேதுவே வச்சுக்குவாரா, 2 குழந்தையும் அம்மா கிட்ட ஒருத்தங்க அப்பா கிட்ட ஒருத்தங்க அப்படி வளருவாங்களா, இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.